ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாண்ட்விச் பிளாக், அதாவது தெர்மல் இன்சுலேஷன் பிளாக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தெர்மல் இன்சுலேஷன் பிளாக். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சாலிட் பிளாக் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தெர்மாக்கோல் வந்து ஜிக்ஸாக்காக வந்து ஒரு இன்டர்லாக்கிங் முறையில் வந்து பொருத்தியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த தெர்மாக்கோல் தனியாக வந்து வராது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அது எப்போவுமே வந்து தெர்மாக்கோலில் எதுவுமே ஒட்டாது, அப்போ பாண்டிங் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறனால இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிக்ஸாக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வாலில் நம்ம வந்து பொருத்துறது மூலமாக, எக்ஸ்டர்னல் வால் இதை வச்சு கட்டுறது மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் வந்து வெளியில் இருக்கிற ஹீட் வந்து உள்ளே வராமல் தடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தெர்மல் இன்சுலேஷனை வந்து கொடுத்துருக்காங்க, இந்த தெர்மாக்கோலை வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்மளால் தூக்கிக்க முடியும். ஸோ மொத்தமாக வந்து ஒரு சாலிட் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல காங்கிரீட் இருக்கும். ஸோ காங்கிரீட் இருந்தது அப்படின்னா வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள வந்து தெர்மாக்கோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள வந்து தெர்மாக்கோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஆனால் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதோட காஸ்ட் வந்து ஒரு நார்மலாக மீடியமாக நார்மல் சாலிட் பிளாக் மாதிரியே கொடுக்குறாங்க. ஆனால் பர்பஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நம்ம நார்மலான சாலிட் பிளாக் வச்சு கட்டுறதை விட இதை வச்சு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டீரியர் வாலுக்கு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இன்டீரியர் வாலில் நமக்கு ஹீட் வந்து வரணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் வந்து எக்ஸ்டீரியர் வால்ங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஹீட் வந்து வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரோட பெனட்ரேஷன், அதாவது மழை பெய்யறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஓதம் அடிக்கிறதுல உள்ள வந்து உள்புறத்தில் வந்து ஓதம் அடிக்கிறத வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து இதில் வந்து நடுவில் தெர்மாக்கோல் இருக்கிறதுனால அதை வந்து தண்ணியை வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து போக விடாது. நம்ம என்ன தான் வந்து பிளாஸ்டிக் பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உள்ள ஓதம் அடிக்குது. அந்த ஓதம் அடிக்காத வந்து இதை வச்சு நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. இதில் வந்து பாண்டிங் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் குறைவு. அதாவது நம்ம ஒரு நடுவில் பிளாக் இருக்கிறது, நடுவில் வந்து தெர்மாக்கோல் இருக்கிறதுனால இந்த சைடு இருக்கிற கல்லும் இந்த சைடு இருக்கிற கல்லும் அந்த தெர்மாக்கோலில் ஒட்டாது. ஸோ அப்போ வந்து அது ரெண்டும் பிரிஞ்சு வராது. ஏன்னா வந்து அது உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ட்ரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் வந்து இது கம்மியாக தான் இருக்கும். நார்மல் சாலிட் பிளாக் கம்பேர் பண்ணுறப்போ லோ ட்ரான்ஸ்ஃபர் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளாக்குக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து மேலே கீழே வந்து மூவ்மெண்ட் வர்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இது நிறையா பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ள வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய கேவிட்டி வால் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதாவது ரெண்டு வாலுக்கு நடுவில் உள்ள வந்து என்ன இருக்கும், ஹோல்ஸ், அதாவது ஹாலோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேவிட்டி வால் சிஸ்டம் இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு தெர்மல் இன்சுலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் இதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊரில் இருக்கிற அவைலபிலிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. திருப்பூர் சைடு வந்து ஒரு சில மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம இதை வந்து டெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பண்ணி வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் வருது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் கொடுத்த இந்த வீடியோலையும் அந்த ஃபோட்டோலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அடுத்தடுத்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே சிமெண்ட்டே யூஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே வந்து அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ எல்லாமே வந்து காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ சிமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 70 ரூபா 80 ரூபா அதிகமாகிடுச்சு. அக்ரிகேட்டோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த பிளாக் பண்ணுறப்போ நமக்கு வந்து இப்போவே வந்து 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஒரு கல் விற்கிது சாலிட் பிளாக். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்டர்லாக்கிங் மாதிரியே வந்து என்னென்ன தெர்மாக்கோலில் கட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம மோல்டில் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான மெட்டீரியலாக வந்து உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இது வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஏரியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது கொஞ்சம் புதுமையான மெட்டீரியல். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.